கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 119 165 உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். ஆம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, சமாதானம் என்பது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகத்தில் நம்ம யார்கிட்ட போனாலும் நம்மளால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக காணப்படும். நேசம் என்பது மகிழ்ச்சி. நம்ம எப்பொழுதும் மற்றவர்களோடு அலாவலாவி சிரித்து பேசிக்கொண்டே இருப்போமானால் நமக்கு துன்பங்கிறதே கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்போ எப்பவும் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்ல பிரகாரமாக நம் அருகில் இருப்பவர்களோடு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்படும் பொழுது நமக்கு நேசம் சமாதானம் எல்லாம் சுதந்திரமாக கிடைக்கும், விலையின்றி கிடைக்கும். இடரல் என்றால் என்ன? நம்ம ஒரு காரியத்தை சிறப்பாக செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்து கொண்டு இருக்கும்போதே நம்ம மனசு திசை திருப்பி அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகும். இதுதான் இடரல். நேசம் என்பது மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தை அனுதினமும் 3 நேரமும் சாப்பிடுவதில் எந்த குறையும் வைக்க மாட்டேங்கும். அப்போ நம்முடைய சரீரத்துக்கு நம்ம குறை வைக்காமல் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கும் நம்ம குறை வைக்காதவர்களாக ஆண்டவருடைய வேத வசனங்களை அனுதினமும் கற்றுக்கொள்ள நம்ம மிகுந்த சந்தோஷத்தோடு கற்றுக்கொள்ள விரும்பணும். நம்மளால் அதிகமான வசனங்களை படிக்க முடியலைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் அதிகாரத்தை வாசிக்கலாம், ஏதாவது ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தியானிக்கலாம். இப்படியாக நம்ம தியானித்து நம்முடைய நேரத்தை நம்ம கடந்து செல்வோமே ஆனால் நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியமும் சிறப்பானதாக அமையும். வேதத்தில் ஓசியா 4:6 நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம வேதத்தை மறந்தோமானால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகள் எங்கே போகுது என்ன செய்து என்று தெரியாமல் நம்ம அலைமோதி கொண்டு வாழ்ந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம ஆண்டவருடைய வேத வசனங்களை நம்ம விரும்பி வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சமாதானத்தை தேடி நம்ம எங்கெல்லாமோ அலைகிறோம், ஆனால் எங்கும் நமக்கு சமாதானம் கிடைப்பது இல்லை. நம்ம சமாதானம் வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்து நிற்கணும். 4:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, ஆகையால் நீங்கள் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள். ஆண்டவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் அவங்க இருக்கிறதுனால அவர்களை சுற்றி 1000 பேரோ அல்லது அவருடைய வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவர்களுக்கு இடரலே அனுமதிக்க மாட்டார். சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நம்முடைய சிந்தனை வேறெங்கும் போகாமல் அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோமே ஆனால் நாம் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இது வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவனுக்கு இடரல் இல்லை என்று சொன்ன பிரகாரமாக நாமும் ஆண்டவருடைய வேத வசனங்களை பிரியமாக சந்தோஷமாக விரும்பி நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் விருத்தி செய்கிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிப்போம், அதை சுவாசிப்போம், அதன்படி நாம் நடப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய வேதத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்ப்பா. தகப்பனே, எத்தனை காரியங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழித்தாலும் உடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில மணித்துளியிலாவது செலவழிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்ப்பா. விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பா. உடைய வேதத்தை நாங்கள் மறந்தால் எங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் உடைய வேதத்தில் இன்னும் அதிகமாய் ஆர்வத்தை செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்ப்பா. இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை அளித்து அவளை ஆசீர்வதிப்பா. எங்களை உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.